துதிக்கிறோம் சுவாமினே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகளோடு நான் கடந்து சென்ற எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் சில நேரங்களில் ஜெபித்திருப்போம், அந்த தேவைகள் உடனே சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணிருக்கின்றார். வாக்கு மாறாத தேவனை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் இன்ற நாள் வரைக்கும் எங்களை தாங்கி வழிநடத்துகிற தேவன் அவர் ஒருவராய் இருக்கின்றார். நாங்கள் உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமியே. ஆண்டவரே கடைசி வரை ஆண்டவரே உண்மையாய் நடத்துகிற தேவன் நீர் ஒருவராய் இருக்கிறீர் சுவாமியே. ஆண்டவரே நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் சேவிப்போம். ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை துதிக்கும்படியாய் சுவாமியே. ஐயா ராஜனே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகியும். ஒரு அக்கலரி மாமா மாமா ஒரு அக்கலரி மாமா சந்தீரனி அந்தே பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் சுவாமியே. ஹalleluya ஹalleluya. ஒரு விசை அமைதியாயிருப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் கர்த்தர் எங்களுக்கு செய்கிறதான அந்த நன்மைகளை நினைக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் அருகில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமென். நாங்கள் யாவரும் மறுபடியுமாய் உற்சாகமாய் ஆராதனை என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரம். மறுபடியும் வாக்கு உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆஹா, சில பேருடைய கைகளை தான் பார்க்கிறேன். உற்சாகமாக ஹல்லேலூயான்னு சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக முதலிடத்தை கொடுத்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. வருகிற வாரம் பூராக நீங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், நீங்கள் திட்டமிட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. சரி, சீக்கிரமாக நாங்கள் இன்றைக்கு பிரசங்கத்துக்கு போவோம். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு இன்றைக்கு பயங்கரமான ஒரு தலைப்பு, சரியா? ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேணும் கட்டாயமாக. கர்த்தருடைய நாட்கள் சமீபமாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எங்கள் கண்களை கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்தால் எங்களுக்கு தெரியும் உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள்
விசுவாச குறைச்சல்கள் எல்லாமே கர்த்தருடைய வருகைக்கு ஒரு சமீட்சையாக, இல்லாட்டி ஒரு பெல் அடிக்கிறது போல, அபாய மணி அடிக்கிறது போல இருக்கிறது. எனவே நாங்கள் கட்டாயமாக இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வருடத்தில் எங்களுடைய துணிப்பொருள் உங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த சைட்ல எழுதியிருக்கு, பாருங்க. ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துதல், இதுதான் இந்த வருடத்தின் எங்களுடைய தொழிற்பொருளாக இருக்கிறது. அதாவது என்னது? ஆயத்தமாக்கப்பட்டவங்க நீங்க எல்லாரும் ஆயத்தமாக இருக்கீங்க, உங்களை இன்னும் ஆயத்தப்படுத்த வேண்டும், இன்னும் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தப்பட வேண்டும். அந்த காரியத்தை தான் நாங்கள் இந்த நாட்களிலே பேசி வருகிறோம். இன்றைக்கு 6வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்திலே 5 பிரசங்கம் கேட்டிருக்கீங்க இந்த ஆயத்தமாக்கப்படுதலை குறித்து. நான் நினைக்கிறேன் மனசுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்குள்ள பிரசங்கமும் மனதில் வச்சுக்கோங்க, செயல்படுத்துங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். சரியா? இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். ஆயத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், ஆயத்தமாக்கப்பட்ட நீங்களும் நானும் கட்டாயமாக இந்த காரியத்துக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். எதிர்காலத்திலே நிச்சயமாக இந்த காரியத்துக்கு நாங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். எனவே தான் இதை குறித்து உங்களோடு பேசும்படியாக ஆவியானவர் என்னை தூண்டினார். நான் பேச போகிற தலைப்பு என்ன தெரியுமா? கணக்கொப்புவித்தல். கேட்க போது பயமா இருக்கா? ஆமா, உண்மையிலே பயங்கரமான ஒரு காரியம். ஆயத்தமாக்கப்பட்ட நீங்களும் நானும் பரலோகத்திலே எங்களுக்கு இருக்கிற ஒரு வேலை, இல்லாட்டி நாங்கள் போன பிறகு கர்த்தர் எங்களிடத்தில் கேட்க போகிற ஒரு காரியம் இது. எனவே ஜாக்கிரதையாக கற்றுக்கொள்வோம். சரியா? நாங்கள் திருப்பிக் கொள்வோம் எங்களுடைய வேதாகமங்களிலே மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கணும். இது நீண்ட பகுதியாக இருக்கிறபடினாலே ஒரு சில பகுதிகளை மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் வாசிப்போம் 24, 25, 26 3 வசனங்களை மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். இப்பொழுது ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவருடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. கண்களை மூடி நாங்கள் செபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு நீங்க என்ன பேச விரும்புறீங்க, என்ன காரியத்தை எனக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்க, அதை நான் தெளிவாக அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க கேட்கிற காரியம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எனவே இந்த நான் காலை வேளையில ஆவியானவர் உங்களோடு பேசத்தான் விரும்புகிறார். இவ்வளவு நேரம் நீங்க பேசி புகழ்ந்து கர்த்தரை பாடி எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சீங்க. இப்ப கர்த்தருடைய நேரம் இது. இந்த கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நேரம். கர்த்தர் உங்களோடு உருவாட போகிற நேரம், உங்களோட ஆத்துமாக்களை பலப்படுத்த போகிற நேரம். எனவே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களோட மனசுல இருக்கிற வீண் கவலைகள், காரியங்கள், மற்ற உலக காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. இந்த வரப்போகிற ஒரு 35-40 நிமிடங்களுக்கு உங்களுடைய மனதை முழுவதுமாக கர்த்தருடைய பக்கம் திருப்புங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு பேசும். நான் எதிர்காலத்தில் மூக்கொடுக்க இருக்கிற இந்த பயங்கர காரியத்தை குறித்து தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. ஓ ரபா கலபா ஷபா கதூரியா ஹalleluya. ஓ ஷபபரிலா மா ஷபா கதூரபா கதேரபா ஹalleluya ஹalleluya.
ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது பேசுங்கப்பா, இப்பொழுது பேசுங்கப்பா. உம்முடைய நேரம் ஐயனே, எங்களோடு பேசுங்க ராஜா. எங்களோட ஆத்துமாக்களோடு உறவாடுங்க ராஜா. நாங்கள் திருத்த வேண்டிய இடங்களில் எங்களை திருத்துங்க சுவாமி. முன்னடக்க வேண்டிய இடங்களில் எங்களை முன்னடக்க அடி எடுத்து வைக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட கிருபை பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சரி, இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், தெரியுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் கட்டாய வீட்டில் போய் வாசிங்க. பிறகு பார்ப்போம்னு விட்டுறாதீங்க. அப்புறம் பிறகாவே போயிடும். அதனால கட்டாயமாக வாசிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய கதையும் இதனுடைய நான் பேச போகிற காரியங்களும் உங்களுக்கு நல்லா புரியும். சரி, இந்த கதையை நான் உங்களுக்கு முதலாவது சுருக்கமாக சொல்றேன். ஒரு எஜமான் இருந்தார். அவர் ராஜாவாக இருக்கலாம், இல்லாட்டி பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கலாம், பெரிய வியாபாரியாக இருக்கலாம், யாரோ ஒரு பெரிய தனவந்தர். இவர் என்ன செய்கிறார்? இந்த எஜமான் என்ன செய்கிறார்? ஒரு நாள் அவருக்கு வேறு இடத்துக்கு இல்லாட்டி தூர தேசத்துக்கு ட்ரிப் கொண்டு போக வருது. அதனால் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய பயணத்துக்கு முன்பாக அவருடைய சொத்துக்களை அவர் பிரித்து கொடுக்கிறார். அவரிடத்துல இருந்த அந்த சொத்துக்களை அவர் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். இந்த இடத்துல 3 பேர் என்று சொல்லி குறிப்பாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது 3 பேரா இருக்க முடியாது, அதை விட அதிகமாக இருக்கலாம் என்று வேதாராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஒரு தாலந்து பெற்றவனை கூட பலராக இருக்கலாம் என்பது ஒரு கருத்து. ஆனாலும் நாங்கள் ஒருவராகவே எடுத்து நாங்கள் இப்பொழுது பேச போகிறோம். சரியா? இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சொத்துக்களை வச்சுக்கொண்டு பார்க்கிறார் யார் யாரு கொடுக்கலாம். அவருக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. பார்க்கிறார் யாருக்கு கொடுக்கலாம். அவரே திட்டமிட்டு சொல்றார், ஏய் பாஸ்கர் இங்க வா. கூப்பிடுறார். பாஸ்கர் ஓடி வர்றார். என்ன ஐயா? உடனே 5 தாளந்துகளை கொடுக்கிறார். 5 தாளந்துகள் என்று சொல்வது ஒரு பெரிய தொகை பணத்தை அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்து சொல்லுகிறார், இதை வச்சுக்க, நான் திரும்பி வரும்போது எனக்கு நீ கணக்கு தான், அவ்வளவுதான். இந்த 5 தாளந்து எப்படியாவது பாவி, என்ன சரி செய்ய, ஆனா நான் திருப்பி வரும்போது எனக்கு நீ கணக்கு தரணும் என்று சொல்லி கொடுக்கிறார். இன்னும் 2 தாளந்து, இன்னும் கொஞ்சம் இருக்கு. யாருக்கு கொடுக்கலாம்? மனோன்மணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். வாங்க மகளே, இந்தாங்க 2 தாளந்து, இதை வச்சுக்கோங்க. என்ன சரி செய்கிறா சத்தி? என்ன சரி செஞ்சு நான் திருப்பி வரும்போது கணக்கு போவீங்க. இன்னொன்னு இருக்கு, இது யாருக்கு கொடுக்கலாம்? இது யாருக்கும் இல்லை, மைக்கேல் எனக்கே கொடுத்துக்கிறேன். சரியா? கூப்பிட்டு கொடுக்குறாரு. ஏய் மைக்கேல் இங்க வாடா. என்ன சாமிங்க? இந்த ஒரு தாளந்து வச்சுக்க, நான் வரும்போது கணக்கு தான், அவ்வளவுதான். இப்படி சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறார்? பெட்டி படுக்கைகளோடு போறாரு ஊருக்கு, எங்கேயோ போறார். வெகு நாள் கழித்து, நீங்க வாசிச்சீங்க வேதத்துல, வெகு நாள் கழித்து இந்த முதலாளி வருகிறார். மறுபடியும் வந்து பார்க்கிறார், கேட்கிறார், ஹாய் பாஸ்கர், எப்படி இருக்கிற ராசா? நல்லா இருக்கிறியா? கொடுத்த 5 தாளத்துக்கு என்ன மகனே செஞ்சா? அவர் வந்து சொல்றார், ஐயா நீங்க எனக்கு 5 தாளத்து தந்துட்டு போனீங்களே, அதை வச்சு நான் இன்னும் புதுசா வியாபாரம் செஞ்சு 5 தாளத்து பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. இவருக்கு சரி சந்தோஷம். அப்படியா ராசா, உன்னை போல திறமசாலி, இந்த கொஞ்ச நாட்கள்ல 5 பெருக்கி இருக்கியே, நீ பெரிய ஆளு ராசா, நீ இன்னும் பெரிய ஆளாவ அப்படி சொல்லி அந்த 5ஐயும் அவருக்கே கொடுத்து நீ இன்னும் பெரிய அதிகாரி ஆக என்று சொல்லி அவரை வைக்கிறார். இதை லூக்கா புத்தகத்தில் 5 பட்டணங்கள் கொடுத்தார் என்று சொல்லி நீங்க வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷத்தில். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
ஆனா இந்த கதையின் படிக்கு ரெண்டு தாளந்து பெற்றவர் அவர் வாராரு. அவர் சொல்றாரு, ஐயா, யாரு மனோன்மணி அக்கா வாராங்க, ஐயா நீங்க எனக்கு 2 தானே தந்தீங்க, நான் 4 ஆக்கிட்ட பாருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா, மீன் வித்த ஐயா, அது செஞ்ச ஐயா, இது செஞ்ச ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா, இந்த பாருங்க 2 இன்னும் கூடுதலா பெற்றிருக்கிறேன், புதுசா 2. ஐயாக்கு சரி சந்தோஷம். அப்படியே மகளே, நல்லா இருறா சாத்தி, நீ இன்னும் நல்லா இருப்பா, இன்னும் பெரிய ஆளாவா என்று சொல்லி அந்த 2ஐயும் அவருக்கே கொடுக்கிறார் திருப்பி. இப்போ ஒரு ஆள் மைக்கேல் வாராரு. ஏப்பா என்னடா அப்ப செஞ்ச இவ்வளோ நாள்? எனக்கு தெரியும், நீங்க சரி பொல்லாதவர், நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர். அப்படின்னா விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர்னா மற்றவங்களோட சொத்துக்களை பறிக்கிறவர் என்று அர்த்தம். தெரியுமா? நீ விதைக்க இல்லை, கஷ்டப்பட இல்லை, ஆனா அறுக்கிற. யாருடைய காசு அது? மற்றவங்க. விதைக்காதது அறுக்கிற. அடுத்தது பாருங்க, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சோம்பலா சும்மா இருந்து கொடுங்கோளால சம்பாதிக்கிற ஆளு நீரு. நீங்க லேசுபட்ட ஆள் இல்லை, நீங்க சரி பயங்கரமான ஆள். அதனால நான் பயந்து என்ன செஞ்சாரா? பயந்து போய் 25வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். நான் பயந்து என்ன செஞ்சேன்? உங்களோட தாளந்த நிலத்துல புதைத்து வைத்தேன். நல்ல காரியம் இல்லையா? புதைச்சி வச்சேன், இதாங்க உங்களுடைய இதை வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. செஞ்சே தப்பா இல்லையான்னு நாங்க புறவு பார்ப்போம். சரி, இப்படி சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு சரியான கோபம் வருது பாருங்க. அவர் சொல்றாரு, நீ சரி பொல்லாது, நீ சரி சோம்பேறி. சரி, உனக்கு தெரியும் தானே நான் மற்றவங்களோட சொத்தை சேகரிக்கிறவன் சொல்லி, இல்லாட்டி மற்றவங்களோட சொத்தை அபகரிக்கிறவன் நீ அறிஞ்சிருந்தா தானே. இப்போ நீ என்ன செஞ்சிருக்க வேணும்? காசை புதைக்காம, என்னுடைய தாளந்து புதைக்காம இதை கொண்டு போய் பேங்க்ல போட்டிருக்கணும். வங்கிக்காரர்கள் இடத்துல, வட்டிக்காரர்கள் இடத்துல பேங்க்ல போட்டிருக்கணும். அந்த காலத்துலயும் பேங்க் சிஸ்டம் இருந்துச்சு. பேங்க்ல கொண்டு போய் போட்டிருந்தா இந்த காசு என்ன செஞ்சிருக்கும்? குட்டி போட்டிருக்கும். வட்டி போட்டு குட்டி போட்டு இந்த ஒரு தாளந்து கூட பெருகி இருக்க முடியும். நீ அப்படி செய்யல தானே என்று சொல்லி அந்த மனுஷனை அவர் தண்டிக்கிறத நீங்க முடிவில் பார்க்கலாம். இது கடைசி வசனத்தை நாங்க வாசிக்க போகிறோம் பாருங்க. அவரோட 27ஆம் 28ஆம் வசனத்தை நாங்க கொஞ்சம் வாசிப்போம். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். 30வது வசனத்தையும் வாசிங்க. பிரயோஜனமற்ற ஊழியக்கானாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பாருங்க என்ன நடந்துச்சு முடிவில். தெளிவா வாசிச்சிருப்பீங்க இல்லையா? மனசுல போயிருக்கும் உங்களுக்கு. எப்படி என்ன தண்டனை கொடுத்தார் இந்த பொல்லாதவனுக்கு? நீ சரி பொல்லாதவன், உன்னே நான் இருளிலே போட போறேன், பல்கடிப்பும் அழுகையும் வேதனையும் இருக்கிற இடத்துல உன்னை போட போகிறேன் என்று சொல்லி அப்படியே அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அதே நேரத்தில் அவனிடத்தில் இருந்த ஒரு தாளந்து ஆனது 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் இந்த கதையின் முடிவு. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான் என்று கர்த்தர் இறுதியாக முடிக்கிறார். சரி, இந்த கதையிலிருந்து சில சம்பவங்களை பார்க்க போகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு திருச்சபை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் எங்களுக்கு, இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். சரியா? சரி, முதலாவது இந்த எஜமான் தாளந்துகளை கொடுத்த முதல் 2 பேரை குறித்து நாங்கள் பார்ப்போம். 5 தாளந்தை பெற்றவனையும்
2 தாளந்துகளை பெற்றவனையும் குறித்து நாங்கள் பார்ப்போம். இந்த தாளந்துகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்லை. அதுகளை சொல்ல போனால் எனக்கு என்னுடைய ஸ்டடியை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுகள் எப்படி எத்தனை அளவு உள்ளது என்பதை குறித்து நான் உங்களுக்கு வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லாட்டி அதை குறித்து உங்களுக்கு தேவைன்றா நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட தனிப்பட்ட விதமாக நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பேன். சரியா? சரி. இப்போ இந்த 5 தாளந்துகளை பெற்றவனையும் 2 தாளந்துகளை பெற்றவனையும் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ உங்களை நீங்கள் இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு கொள்ளுங்க. சரியா? பொதுவாக உங்களுக்கு ஒரு கதை தேவனுடைய வார்த்தை நல்லா புரியணும்னா அந்த சம்பவத்துக்குள்ளே உங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இல்லாட்டி உங்களை அதுக்குள்ளே போட்டுக்கொண்டீங்கன்னா நீங்கள் அந்த பாத்திரத்தை நடிக்கிறதாகவோ இல்லாட்டி அந்த பாத்திரத்தை வைக்கிறதாகவோ நினைச்சு கொண்டீங்கன்னா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. சரியா? இப்போ நீங்கள் தான் 5 தாளந்தை பெற்றவன், இல்லாட்டி நீங்கள் தான் 2 தாளந்தை பெற்றவன் நினச்சிக்கோங்க. ஆண்டன் பிரதர், நீங்கள் தான் 5 தாளந்து, உங்களை இன்னொருத்தர் 2, இப்படியாக நினச்சிக்கோங்க உங்களை. சரியா? எனக்கு 5 தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இந்த எஜமான் இந்த பரிசுகளை கொடுக்கின்ற அந்த உற்சவ இல்லாட்டி அந்த சம்பவத்தை கொஞ்சம் உங்களோட மனதில் கொண்டு வாங்க. காட்சியை உங்களோட மனதில் கொண்டு வாங்க. எஜமான் இருக்கிறார், இந்த உட்கார்ந்து இருக்கிறார், வீட்டு இருக்கிறார், அவருக்கு முன்னால காசு இருக்கு. கற்பனை பண்ணிக்கோங்க. ரைட்? அதுல இருந்து 5 தாளந்துகள் எடுத்து கொடுக்கிறார் பாஸ்கருக்கு. இந்த காட்சியை உங்களோட மனசுல கொண்டு வாங்க. இப்ப சரியா? எஜமான் உங்களுக்கு 5 தாளந்துகளை கொடுக்கிறார். இல்லாட்டி ஒரு பெரிய பரிசை ஒரு பெரிய பெரும் கூட்டத்துக்கு முன்பாக கொடுக்கிறார். எப்படியான மனநிலை உங்களுக்கு உண்டாகும்? உங்களோட மனநிலையை கொஞ்சம் யோசிங்க. எப்படி இருக்கும்? ஐயோ, எனக்கு 5 தாளந்து தானே கிடைச்சிச்சு, இப்படி சோர்ந்து போவீங்களா? வா, இத்தனை பெருக்கூட்டத்துக்கு மத்தியில, இத்தனை பேருக்கு மத்தியில நான் பெரிய ஆள், எனக்கு தான் 5 தாளந்து கிடைச்சது, இப்படியான எண்ணம் வருமா? யோசிச்சு பாருங்க. சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த 2 தாளந்தை பெற்றவனுக்கு கூட ஐயோ, என்ன போய் நான் சாதாரண ஆள், எனக்கு போய் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானமா, இவ்வளவு ஆக்களுக்கு மத்தியில கைத்தட்டலா எண்ணம் வரும்ல? அதுதான் அவங்களுக்கு உண்டாகினது, சந்தோஷம் உண்டானது. இந்த சந்தோஷம் அவர்களை முன்னோக்கி செல்ல பலன் கொடுத்தது. இவங்க எப்படி முன்னேறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது உங்களோட வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? காசு கிடைச்ச உடனே, ஒரு பெரும் பணம் கிடைச்ச உடனே இதை எப்படி செலவழிக்கிறதுங்கிறத விட இதை எப்படி பெருக்கலாம் என்கிற திட்டமிடல் தான் உங்களுக்கு வந்தது. உங்களுக்கு விளங்குதா? வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு, ஆவிக்குரிய கணக்கொப்புவிப்புக்கு முதலாவது அவசியமானது என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த கணக்கொப்புவித்தலை குறித்த அறிவும் திட்டமிடலும். அறிவு இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியும் இல்லையா? 10,000 கிடைச்சிட்டு 10,000க்கு உடுப்பு வாங்குவேன், இப்படி நினைச்சு பாருங்க. என்ன மிஞ்ச போகுது? அடுத்த நிமிஷம் காசு கரைஞ்சி. இந்த 10,000க்கு நான் ஏதாவது பேங்க்ல கொண்டு போய் போட்டா இவ்வளவு வட்டி வரும், ஃபிக்ஸில் போட்டா, இல்லாட்டி இதை ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு நான் உபயோகப்படுத்தினால் எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும். இந்த திட்டமிடலுக்கு உங்களுக்கு அறிவு வேண்டும் இல்லையா? அறிவு இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? காசு கிடைச்ச உடனே வழக்குன்னு செலவழிக்க மாட்டீங்க. எறும்பை போய் பாருங்க. ஒரு நாள் உங்களுக்கு எறும்பை பற்றின படிப்பிச்ச ஞாபகம் இருக்கோ தெரியா? இப்ப பல வருஷங்களுக்கு முன்பாக எறும்பு என்ன செய்யுமா? தனக்கு ஆகாரத்தை கிடைக்கிற நேரத்தில் சேகரித்து வைக்குமா. கோடை காலத்தில் அது பயங்கரமாக வேலை செய்து உழைத்து சேமித்து வைக்குமாம், மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த திட்டமிடலும் இல்லை. எங்களுக்கு கிடைக்கிற எந்த காரியத்தை குறித்தும் எங்களுக்கு திட்டமிடல் இல்லை. அநேகமாக
கண்ட மாதிரி செலவழிக்கிறோம். பிள்ளைகள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். இந்த திட்டமிடாத காரியங்களினால எதிர்காலத்தில் கஷ்டப்படுறது நாங்களே தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதனால எந்த காரியத்திலும் முதலாவது திட்டமிடல் வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் விசேஷமாக உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் வேணும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து. அதாவது நீங்க பரலோகத்துக்கு போன பிறகு, இல்லாட்டி நீங்க உங்களுடைய மரண காலத்தின் போது உங்களுக்கு கர்த்தருக்கு முகம் கொடுக்கக்கூடிய தைரியமும் பலனும் வர இந்த திட்டமிடல் உதவி செய்யும். சரியான திட்டமிடல், கலமனாக்காரன் என்று சிங்களத்தில் சொல்லுவாங்க. சரியான விதத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய திறமைகள், இதை எப்படி நான் பயன்படுத்துகிறேன், எவ்விதத்தில் நான் செயல்படுத்துகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய நேரம், கர்த்தருக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் நான் எப்படி செலவிடுறேன். டிவி கொண்டு போய் உட்காந்து மாமி மருமகா குடுவி பிடி படிக்கிறத பிடிச்சிக்கிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேனா, இல்லாட்டி திகில் படம் உண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேனா, இல்லாட்டி காமெடி ஜோக் பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பம் இல்லையா சிலர், அதை பார்த்து கொண்டு இருக்கிறேனா, இல்லாட்டி பாட்டு கேட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கிறேனா, என்ன செய்கிறேன்? திட்டமிடல் முதலாவது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் திட்டமிடல் இராவிட்டால் உங்களால் முன்னேறி செல்ல முடியாத என் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்களோட வேலைகளில் திட்டமிடுறீங்களா இல்லையா? காலையில் விடிய 4 மணிக்கு நான் எழும்பணும். ஏன்? சமைக்கிறதுக்கு, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க இருக்கு, என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க இருக்கு. திட்டமிடுறீங்களா இல்லையா? எல்லாம் வைக்கிறீங்களா இல்லையா? எழும்புறீங்களா இல்லையா? அந்த நேரத்துக்கு எழும்பி அந்த காரியங்களை செய்றீங்களா இல்லையா? திட்டமிடுறீங்க சரியா? உங்களோட வாழ்நாள் காரியங்களை ஏன் ஆவிக்குரிய காரியங்களை திட்டமிடாமல் இருக்கீங்க? ஏன் ஆவிக்குரிய நேரத்தை குறித்து அசட்டை இங்க தொண்டை கிளிய கத்தி சொல்றோம். இந்த நேரம் ஜூம் இருக்கு, வாங்க தயவு செய்து. வாரது 2 இல்லாட்டி 3 இல்லாட்டி 4 இல்லாட்டி 5, கூடி போனா 10. இத்தனை பேர் இருக்கிறோம் இங்க. ஏன் ஆவிக்குரிய காரியத்தில் எங்களால் திட்டமிட முடியாது? அந்த ஒரு 40 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 45 நிமிஷம் ஏன் கர்த்தருக்காக ஒதுக்க முடியாது? தனிப்பட்ட ஜெப நேரம், உங்களுடைய ஜெப நேரம் உங்களுக்கு தெரியும். சங்கிலி ஜெபம் இன்றைக்கு ஞாபகப்படுத்தினாங்க மறுபடியும். உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க வேண்டும். என்ன செய்றீங்க? ஜெபம் ஆட பிறகு பார்த்துக்கலாம். ஜெபம் அவ்வளோ அற்புதமா போச்சா உங்களுக்கு? பயங்கரமான ஒரு காரியத்துக்கு நீங்க முகம் கொடுக்க இருக்க இந்த அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்து கேட்க போகிறார் உங்களோட நேரத்தை குறித்து. சரி, இந்த 5 பேர், இந்த 5ம் 2ம் பெற்ற அந்த 2 பேரும் முதலாவது அந்த தாழ்ந்து கிடைத்தவுடன் அவங்க சந்தோஷப்பட்டது மட்டுமல்லாமல் தாங்கள் பெற்ற காரியத்தை குறித்து திட்டமிட்டார்கள். திட்டமிட்டதோடு அவங்க நிக்கல, 2வதாக செயல்பட்டாங்க இல்லையா? செயல்பட்டபடினால தானே அதை பெருக்க முடிஞ்சிச்சு. அந்த காசு 5 தாளத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படி திட்டமிட்டேன், இப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன், காத்துல சிலம்படிச்சா, காத்துல சிலம்படிக்கிறது தெரியுமா? அந்த மாதிரி சிலம்படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பிரயோசனம் இருந்திருக்கும்? திட்டமிட்டதோடு அவங்க நிக்கல, அவங்க 2 பேரும் செயல்பட்டாங்க. அவங்களால எது முடியுமோ அதையெல்லாம் செய்தார்கள். வெயில பார்க்கல, மழையை பார்க்கல. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நான் உப்பு விற்க போனா மழை கொட்டுன்னு கொட்டிச்சா, பஞ்சு விற்க போனேன் காத்து பயங்கரமா அடிச்சுச்சா. இப்படியாக சாட்டு சொல்லி தெரியல. சரியான விதத்தில் எந்த காரியத்தில் இதை நுழைச்சா எனக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி சரியான திட்டத்தை அவர்கள் போட்டார்கள், அதை செயல்படுத்தினார்கள். எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுக்கு தெரியுமா, சாத்தான் பயங்கரமான திட்டங்கள் போட்டு வச்சிருக்கிறா உங்களுக்கு எதிராக. தெரியுமா உங்களுக்கு? நீங்க போற எந்த இடத்துல குழி தோண்டி வச்சா உங்களை பலக்கொண்டு விழுத்துடலாம். எந்த இடத்துல முள்ளு வச்சா
காலில் குத்தலாம். அவனுக்கு தெரியும். உங்களை குறித்து உங்களை விட நன்றாக அறிந்திருக்கிறவன் சாத்தான். உங்களை குறித்து பெரிய பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறான், உங்களை விழுத்துறதுக்காகவே. இதுக்கு நீங்க செயல்படுகின்ற போது கவனத்தோடு செயல்படாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க விழுந்து போய் விடுவீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஜாக்கிரதையாயிருங்க, விழித்திருங்க, கவனமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. ரோமர் புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம், விழித்திருங்க, விழித்திருந்து ஜெபியுங்க, விழித்திருந்து என்னை நோக்கி வாங்க. கவனம், ஜாக்கிரதை. இந்த 2 பேர் ரெண்டாவது செய்த காரியம் என்னது? செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? செயல்பட்டு முடிஞ்சு முதலாவது திட்டமிட்டாங்க, அப்புறம் செயல்பட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் திட்டமிடுவோம், அதுபோல செயல்படுவோம். சரியா ஜெப நேரத்தை கொடுப்போம். அந்த நேரத்தில் என்ன தடை வந்தாலும், என்ன சொந்தக்காரங்க வந்தாலும், வெளிநாட்டில இருந்து பெரிய அத்தி ராஜா வந்தாலும் ஜெப நேரத்தை ஜெபத்துக்காக ஒதுக்கி பாருங்க. அதனால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தையால நான் சொல்ல மாட்டேன். நாங்கெல்லாம் பெருசா உழைக்கிறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? பெருசா நாங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது இல்லை. நாங்க செய்யறது கர்த்தருடைய ஊழியம் மட்டும்தான். ஆனா நாங்க நல்லா இருக்கோம். கர்த்தர் எங்களை போஷிக்கிறார், கர்த்தர் எங்களை அழகாக நடத்துகிறார். எங்களுக்கு தேவையான சமயங்களிலே கர்த்தர் எங்களை போஷிக்கிறார். நீங்க கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க, கர்த்தருக்காக நேரத்தை செலவிட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்ததாக இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? திட்டமிட்டு செயல்பட்டு கிடைத்த காரியத்தை உதாரித்தனமாக செலவிடல. உதாரித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம். தமிழிலே ஒரு பழமொழி தெரியுமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படிதான் இருக்குது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். சில வாலிப பிள்ளைகள பார்த்துருக்க அம்மா, அவங்க எனக்கு சரிய சந்தோஷம் அவங்கள பார்க்கும் போது, அவங்களோட உடைகளையும் அவர்களையும் பார்க்கும் போதே எனக்கு தெரியும் இவங்க ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லி. சிலருடைய வாழ்க்கை கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இன்றைக்கு சினிமாவில் என்னத்தை பார்த்தாங்களோ, இல்லாட்டி உலகத்தில் உலக காரியங்களில் என்னத்தை பார்த்தாங்களோ அதை அப்படியே டிக்டேட் பண்ணியாச்சு உடம்புல. இது உங்களோட வாழ்க்கையா என்ற அன்பு சகோதரனே சகோதரியே? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் கிறிஸ்தவம் இல்லாம அதுக்கு உலகம் தான் சரி, உலகத்தான் அதுக்கு சரி. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் தான் வாழ்க்கை என்று சொன்னால் மாறுங்கம்மா, வாழ்க்கையில மாறுங்க. நீங்க மாறினா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு காரியம் இருக்கு. ரைட்? இவங்க என்ன செய்தார்கள்? தங்களுடைய காரியங்களை சேமித்தார்கள், பத்திரமாக வைத்துக் கொண்டார்கள். அவங்களுக்கு தெரியும் தங்களுடைய எஜமான் வரப்போறார், எந்த எஜமான் ஒரு நாள் வரப்போகிறார். நடுராத்திரில வரலாம், அத்தி சாமத்தில் வரலாம், பட்ட பகல்ல வரலாம். எந்த நேரத்திலாவது எந்த எஜமான் என்கிட்ட வரவே முடியும். வந்து என்னட்ட கேட்டாருன்னா, என்ன செஞ்ச அந்த காசுக்குன்னு கேட்டா, நான் சொல்ல தெரியணும், எனக்கு சொல்ல தெரியணும். இதை நான் என்ன செஞ்சேன், இதை நான் என்ன எப்படி பாவித்தேன் என்று சொல்ல தெரியணும். அதுக்காகவே ஜாக்கிரதையாக சேமித்தார்கள். பார்த்தீங்களா? உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், நீங்கள் சேவிக்கிறதுக்கு பழகுங்க. சேவிக்க பழகுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்ததாக பாருங்க, கடைசியாக அவங்க செய்த காரியம். இப்ப எஜமான் வந்துட்டார், நினைச்ச காரியம் நடந்துட்டு, நினைச்சது போல எஜமான் வந்துட்டார். வந்து கேட்கிறார், ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு, இவங்களுக்கு தைரியமா முன்னுக்கு போக முடிஞ்சது. தைரியமா ஸ்கூல் எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் காலங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் காலத்தில் டீச்சர் ஒரு வேலை தாராங்க, ஹோம்ஒர்க் கொண்டு தாராங்க. முதல் நாளே செய்வீங்களா இல்லையா? வீட்டில் இருந்து செய்கிறீங்கன்னு வச்சுக்கொடுங்க. செய்கிற பிள்ளைகள் செய்வாங்க, சோம்பேறி பிள்ளைகளும் இருக்காங்க, கடைசி நேரத்தில் கொப்பி அடிச்சுட்டு போகிற பிள்ளைகள் இருக்காங்க. ஓகே, அவங்கள விடுவோம்.
ஆனால் உற்சாகமாக செய்கிற பிள்ளைகள் இருக்கீங்க, சிலர் செய்கிறீங்க. செஞ்சவங்க முதல் நாள் இரவே விழித்திருந்து அந்த காரியங்கள் ஒழுங்கா செய்தவர்கள் ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்வீங்க? டீச்சர் கேட்குறாங்க, ஏ கௌரி செஞ்சியாரா? சரி இங்க வா கூப்பிடுறாங்க. எப்படி போவாங்க? சிங்கமாறு நடப்பாங்க. ஏன்? அவங்க வேலையை செஞ்சிருக்கிறாங்க, அவங்க வேலையை முடிச்சிருக்காங்க, அப் டு டேட்டா செஞ்சிட்டாங்க. பயம் இல்லை மனசுல, தைரியத்தோட போறாங்க. பரலோகத்தில் கணக்கொப்பு வித்தல் நாள் என்று வரப்போகுது. அந்த நாளிலே பலர் மத்தியிலே கர்த்தர் கூப்பிட போகிறார். ஆல்வியா வாங்கால என்ன செய்தாய் கேட்க போகிறார். உங்களால இப்படி போக போறீங்களா? இல்லாட்டி ஐயோ 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 சாமி இப்படி போக போறீங்களா? யோசிச்சு பாருங்க. கணக்கொப்பு வித்தல். இவங்க கணக்கொப்பு விற்க தைரியமா போனாங்க, முடிஞ்சது தைரியமா போக. ஏன்? அவங்க நேர்மையா நடந்தபடினால. உங்களோட வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்க என் அன்பு சகோதரிகளே. இன்றைக்கு இந்த 5 தாளந்தையோ 2 தாளந்தையோ பெற்ற அந்த நபரை போல உங்களோட வாழ்க்கை இருக்கா? சரி, இப்போ 1 தாளந்தை பெற்றவனை குறித்து பார்க்க போகிறோம். இவனுடைய வாழ்க்கையில பிழை வந்ததுக்கு காரணம், பிழை நடந்ததுக்கு காரணம் என்ன? எல்லாரும் போல அவனுக்கும் கிடைச்சது, ஒண்ணு கிடைக்காம போல ஏதோ கிடைச்சிச்சு அவனுக்கு, இல்லையா? ஆனா இவன் மனதில இல்லாட்டி இவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும், அந்த 1 தாளந்தை புதைக்கிற அளவுக்கு அவன் போறதுக்கு முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவன் நினைச்சிருந்தான் தான் பெரிய ஆள். தன்னை குறித்து ஒரு மேட்டிமை அவனுக்கு இருந்துச்சு. நான் பெரிய ஆள், நான் இங்கே பழைய ஆள். இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் உங்களை நினச்சி பாருங்க. நீங்கள் ஒரு குடும்பத்திலேயோ இல்லாட்டி ஒரு எங்கேயாவது இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ்லேயோ இருக்கிறீங்க, பொறுப்புகள் கொடுக்குறாங்க ஆஃபீஸில். உங்களோட பாஸ் பொறுப்புகள் கொடுக்குறாங்க சிலருக்கு. கொடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மட்டமாக கொடுத்தா உங்களோட மனதில் ஒரு தாக்கம் வருமா வராதா? நீங்கள் ஒரு பழைய ஆள், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். அப்படி இருக்கும் போது உங்களை விட உங்களுக்கு பிறகு வந்த ஒரு ஆளை முன்னுக்கு வச்சா, சரி கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்கினா, உங்களுக்கு மனசுல வருமா வராதா? தாக்கம் வரும் இல்லையா? நாங்கள் எல்லாரும் மனுஷர்களுங்கிற ரீதியில எங்களுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும். அது நிச்சயமாக எனக்கு பிறகு வந்தவைவன் இவனை போய் கொடுத்தாங்களே, இவனுக்கு போய் பெரிய இடம் கொடுத்தாங்களே, இப்படியாக ஒரு எண்ணம் வரும். நான் கொஞ்ச நாள் துபாயில் இருந்தேன், உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் என்னோட ஆஃபீஸில் எனக்கு சாதாரண ஒரு போஸ்ட் தான் இருந்துச்சு, சாதாரண ஒரு சூப்பர்வைசராக தான் நான் இருந்தேன், சரியா? ஆனால் என்னை விட எனக்கு பிறகு வந்தவங்க, எனக்கு பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு வந்தவங்களுக்கு பெரிய மெயின் போஸ்ட்டுகள் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு சரியான எரிச்சலாக இருந்துச்சு, சரியான கோபமாக இருந்துச்சு பாருங்க. எனக்கு சரி, இது என்ன, இது ஒரு அசாதாரணமான வேலை தானே, சீனியாரிட்டிக்கு இடமில்லை தானே இங்கே, அப்படியாக ஒரு 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 ஆவேசம் எனக்குள்ள உண்டாகிச்சுது. ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சுது? சரியா 1 மாதத்துக்குள்ளாக எங்கள் அந்த இடத்துல ஒரு போலீஸ் அகாடமியால் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சாங்க, ஒரு போட்டி பரீட்சை ஒன்று வச்சாங்க. அந்த போட்டி பரீட்சையில் கர்த்தர் உதவி செய்தார் எனக்கு 3வது இடத்தை, துபாய் மட்டத்தில் 3வது இடத்தை பெறுவதற்கு. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச சலுகைகள், அதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச போஸ்ட்டுகள், எனக்கு பிந்தி வந்தவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எனக்கு காலை கீழேங்கிற மாதிரி ஆச்சு. பார்த்தீங்களா? இந்த கோபம் வந்த நேரத்தில் நான் செயல்பட்டு இருந்தா, எனக்கு பிறகு வந்தவனுக்கு இவங்க முதலிடம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் போயிருந்தா, இல்லாட்டி வேலையை நான் அசட்டை பண்ணியிருந்தா, இந்த போலீஸ் அகாடமி சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? நினைப்பீங்களா? நிச்சயமா கிடைச்சிருக்காது. நான் தொடர்ந்து என்னுடைய வேலையில் உண்மையாக இருந்தபடினாலே கர்த்தர் அந்த இடத்துல என்னை உயர்த்தினார். பார்த்தீங்களா? இந்த 1 தாளந்தை பெற்றவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னை குறித்து பெரிதாக எண்ணியபடினாலே, தன்னை குறித்து அவனுக்கு பெரிய எண்ணம் இருந்தபடினாலே
ஒண்ணுமே இல்லை, குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீருங்கிற மாதிரி இருந்தபடினால என்ன நடந்தது? அவன் நினைச்சான், ஷே இந்த முதலாளி வேலை இல்லை, குறை கூற தொடங்கினான். பாருங்க, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், இவ்வளவு பயங்கர பேச்சு. இல்லாடி இன்னொருத்தோட நீ சொத்தை அபகரிக்கிறவன், இன்னொருத்தர் பச்சையா தமிழ்ல சொல்றதா இருந்தா மற்றவன்ட தாலியா இருக்கிறவன். தெரியும் தானே? அந்த அதெல்லாம் உங்களுக்கு விளங்குமா இருக்கும் இல்லையா? இந்த ஒரு உமகம் உங்களுக்கு நல்லா புரியுமா இருக்கும். மற்றவங்களை தாலியா இருக்கிறோன்னு என்ன அர்த்தம்னு சொல்லி இல்லையா? அசிங்கமாக தன்னுடைய எஜமானை குறித்து நினைக்கிறான், அசிங்கமாக தன் எஜமானை குறை கூறுகிறான். குறை கூற காரணம் என்ன? அவனுக்குள்ள உண்டான அந்த மேட்டுமை. நான் தான் பெரிய ஆள், இங்கே நான் தான் பழைய ஆள், என்னை தான் உயர்த்தி இருக்கணும், எனக்கு தான் 5 தாளந்து கொடுத்துருக்கணும். ஆனா இந்த மனுஷன் அவன் கெட்டவன் தானே, மற்றவங்களை உரியவன் தானே, அதனால தான் எனக்கு என்னை கீழாக்கினான், இப்படி நினைத்தான். இந்த எண்ணம், குறை கூறுதல் உங்களோட வாழ்க்கையில் இருக்கா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கு இல்லையா? முறுமுறுக்கிறது, நேரடியா பேச மாட்டாங்க. முன்னுக்கு பாருங்க, அடே பாஸ்டர் உங்களை போல ஒரு ஆள் அம்மாச்சியா உச்சியா தான். ஆனா பின்னுக்கு போயிட்டு இவரை பத்தி எங்களுக்கு தெரியாது, இவர் அப்படி ஆளு இப்படி ஆளு. என்னங்கம்மா இது? ஏம்மா இன்னும் நம்முடைய சபை இப்படி இருக்குது? நமக்குள்ள எப்படியான குறை கூறுகிற எண்ணம், மற்றவர்களை தாழ்த்துகிற எண்ணம் இருக்கும் வரைக்கும் மறக்க வேண்டாம், கட்டாயமாக கணக்கொப்புவிப்புக்கு கொடுக்க வேண்டும். தைரியமாக நியாயாசனத்துக்கு முன்பாக போக முடியாது. இரண்டாவதாக என்ன தெரியுமா நடந்துச்சு? இவனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறது. அவன் எப்படி, நான் எப்படி. ஆண்டன் காலையில சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்பார். அவர் ஜெபிக்கிறது 1 மணித்தியால ஜெபிச்சுட்டு அவர் போயிடுவார். ஆனா நான் இங்க உட்காந்து 5 மணித்தியால ஜெபிப்பேன். யார் பெரியார்? யாருக்கு ஜெபத்தில் பெரியார்? நானா அவரா? நான் தான் பெரியார், அவர் எனக்கு செகண்ட் தான். ஒப்பிடல் இருக்கா? ஸ்கூல்ல இருக்குது, ஸ்கூல் காலங்களில் எங்களுக்கிட்ட இருந்துச்சு. நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து தான் படித்தோம். நிறைய போட்டி வரும், பொறாமையும் வரும் சில நேரத்தில் இல்லையா? அந்த போட்டி மனப்பான்மை, ஒப்பிடுதல் நாள் உண்டாகின்ற போட்டி மனப்பான்மை, இவனை விட நான் பெரிய ஆளாகணும் என்கிற எண்ணம். முக்கியமாக 72, 75 ஆண்டு காலங்களிலே எங்களுடைய இலங்கை நாட்டிலே, யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே, மட்டக்களப்பு மக்கள் மத்தியிலே இருந்த பெரிதான ஒரு காரியம் இது. அவங்க போட்டிக்கு தான் படிச்சாங்க, குப்பிலாம்பல படிச்சாங்க, போட்டி போட்டு படிச்சாங்க. எனக்கு தெரியும் சில காரியங்கள், சில மக்களை குறித்து அவங்க போட்டி போட்டு படிச்சு முன்னேறினாங்க. எங்களுடைய நாட்டில் இருந்த பெரிய பெரிய போஸ்டுகள் இருந்தது அந்த காலத்தில் தமிழர்கள் தான். நீங்க 60, 65 நாட்கள் வருஷங்களை இப்போ கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டுகள் இருந்தவங்க எல்லாரும் தமிழர்கள் தான், நிறைய பேர். இதை பார்த்து தான் இந்த கட் அவுட்ங்கிற இது வந்துச்சு இலங்கையில். வெட்டுப்புள்ளிகள், கேம்பஸ் வெட்டுப்புள்ளிகள் தெரியுமா உங்களுக்கு? ஜப்டாக்கு ஒரு விதமான புள்ளிகள். இதுதான் நாட்டில் பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சது. நீங்க ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னா, இலங்கை சரித்திரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த வேற்றுமை, வெட்டு புள்ளிகள், இவைகள் தான் மனிதர்களுக்குள்ளே கோபத்தை உருவாக்கியது, சண்டையை உருவாக்கியது, ஒற்றுமை இன்மையை கிளப்பியது. அவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம நாடு ஒழுங்கா வந்திருக்குது. ஒப்பிட்டு பார்த்தால் இவனை விட நான் பெரியாள் ஆகணும், இவனை விட நான் பெரியாள், இப்படியான எண்ணங்கள் உருவாகினால் அந்த மனுஷனால முன்னேற முடியாது என்ற அன்பு சகோதர சகோதரிகளே. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? இவங்களுக்குள்ள, இந்த மனுஷனுக்குள்ள இருந்த மூன்றாவது காரியம் பெருமை.
நான் பெரிய ஆள், நான் பழைய ஆள். இந்த இடத்துல சபைகளுக்குள்ள இருக்கா இல்லையா சில பழைய விசுவாசிகள், நான் சொல்ல மாட்டேன் பேரு, பழைய விசுவாசிகள் இருக்கிறீங்க, ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிற விசுவாசிகள். யோசிச்சு பாருங்க, மேட்டுமே இருக்கா? பழைய ஆள். எனக்கெல்லாம் தெரியும், பாஸ்கரோட பிரதர், அவரு பிரதர் பால், எனக்கு தெரியும். பழைய மனுஷர்கள் எங்களுடைய சபையில் நான் ஆதி காலத்திலிருந்து கண்டவங்க. இனி முக்கியமாக பாஸ்கர் பிரதர் ஆரம்ப காலத்தில் இருந்து எங்களோடு கூட இருந்தவர். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷர்கிட்ட நான் ஒரு வேற்றுமையும் கண்டில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மேன்மையும் கண்டில்லை. நான் பெரிய ஆள், நான் பழைய ஆள் இந்த இடத்துல எங்கிற மாதிரி காட்டினது இல்லை அவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான நல்ல குணத்துக்காக சோமேட்டிமை. அடுத்ததாக முக்கியமாக இருந்த காரியம் என்ன தெரியுமா இவனுக்குள்ள? சோம்பேறித்தனம். சில பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? மூல காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தினால ஒரு சாட்டு. என்னது? அப்பா அவர் பொல்லாதவர், அவர் பயங்கரமானவர், என்னை அடிக்க கூடும், அதனால சோம்பேறித்தனம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஜெப நேரத்தில் தான் இல்லாத தூக்கம் எல்லாம் வரும். ஜெபத்துக்கிட்டு போய் உட்காந்து பாருங்க, முழங்கால் படிட்டு பாருங்க, பட்ட தூக்கம் வரும். கல்லப்பா இப்படியே போகும் இல்லையா? தூக்கம், சோம்பேறித்தனம். மருந்தினால தூக்கம் போகிறது இருக்கு. சிலர் இருக்கிறாங்க, சில வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க குடிக்கிற மருந்து நிமித்தமாக அவங்களோட உடம்பு பலவீனம் அடையுது, அது நிமித்தம் அவங்களுக்கு தூக்கம் போகுது. ஆனால் சிலர் உற்சாகமான வாலிபர்கள், நீங்க கொஞ்சம் க்ரௌடுக்கு முன்னுக்கு வச்சு பாருங்க, அவங்கள நல்லா கொடுப்பாங்க டான்ஸ் எல்லாம். ஆனா ஜெபத்துக்கு வந்து உட்கார வைங்க, ஒரு 10 நிமிஷம் இல்லை தாங்காது. சோம்பேறித்தனம் வேண்டாமா? சோம்பல் தூங்கி விழ பண்ணுமாம் வேதம் சொல்லுகிறது. நான் இல்லை, நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சோம்பல் தூங்கி விழ பண்ணுமாம். கவனம். ரைட். கடைசியான காரியம் என்ன தெரியுமா? இவன் சரியான பொல்லாதவன். அதை யாரு? இந்த எஜமானே சொல்றாரு பாருங்க, 26வது வசனத்துல. பொல்லாதவன். உங்களுக்கு தெரியுமா இந்த பொல்லாதவனுங்கிறதுக்கான கிரேக்க மொழி விளக்கம் என்னன்னு சொல்லி? நான் இதை ஆராய்ந்து பார்த்த போது கிரேக்க மொழியில் சொல்லப்படுற விளக்கம் என்ன தெரியுமா? இந்த பொல்லாதவனுங்கிற வார்த்தைக்கு கொடூரமானவன் என்ற அர்த்தம். அதாவது ஈவு இரக்கங்கள் என்கிற காரியம் அறவே அற்றவன். ஈவு இரக்கம் அற்றவன் உங்களுக்கு தெரியுமா? நாயை பார்த்தா கல் அடிக்கிறது, இல்லாட்டி ஒரு வியாதிக்காரனை பார்த்தா தள்ளி விடுறது, அசட்டை பண்றது, கேலி பண்றது. ஈவிரக்கமற்றவங்க தான் அப்படி செய்யக்கூடியவங்க. இந்த பொல்லாதவனுங்கிற வார்த்தைக்கு மூலமொழி விளக்கம் அதுதான் சொல்லுது. கொடூரமான உள்ளம். உள்ளத்துல இருக்குது. அது ரத்தத்தை பார்க்கவும் பயம் இல்லை. சிலருக்கு ரத்தத்தை பார்க்க பயம் இல்லையா? ரத்தத்தை கண்டாலே மயங்கி விழுந்துருவாங்க சிலர். ஆனா சிலர் ரத்தத்தை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷம் அது பார்க்கறதுக்கு. கொடூரம். ஒரு மிருகம் துடிக்கிறத பார்த்தா சிலருக்கு ஐயோ பாவம்னு கண்ணீர் வரும். ஆனா சிலருக்கு அதை பார்த்தா சிரிப்பு வரும். எங்களோட பக்கத்தில் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார். நாய்களுக்கு பெரிய பெரிய கல்லால் அடிப்பார் தெரியுமா? ஐயோ ஒரு தடவை அடிச்சு அந்த நாயோட கால் உடைஞ்சு போச்சு, கொஞ்சம் நொண்டி ஆயிடுச்சு. என்னால் தாங்க முடியல. நான் அந்த நாயை போயிட்டு நான் மருந்து செஞ்சேன் அந்த நாய்க்கு. பாருங்க, கொடூரம், மனதுல கொடூரம் நிறைஞ்சு போய் இறக்கங்கிறது இல்லை. அதுதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்த காரியம். பொல்லாத கொல்லம், கொடூரமான குணம். அது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்? எஜமானை குறை கூறி அந்த பணத்தை புதைத்து வைக்கிறான். இந்த பணத்தை புதைத்து வைத்து
அவன் சோம்பேறியாக இருக்கிறான். ஆனால் கணக்கொப்புவித்தல் வந்தது, அவனால முன்னால போக முடியல. முன்னால போனா நல்ல காரியத்தை காட்ட முடியல. அவன் போய் என்ன செய்தான்? முதலாளியை குறை சொன்னான். எங்களோட குற்றங்கள் நாங்க அறிஞ்சிருந்தா நாங்க திருத்த முயற்சிக்க வேண்டும். அதை விட்டுட்டு அந்த குறைகளை இன்னொருவரை சாட்டி இன்னொருவருக்கு தாக்கி பேசுவது அழகல்ல, அது மனிதத்தனம் அல்ல. விலங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? குறைகள் இல்லாத மனுஷர் யார் இருக்கா உலகத்தில்? நான் 100க்கு 100 பர்ஃபெக்ட் மனுஷனா? நான் இல்லை. எங்களுக்குள்ளே குறைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பலவீனங்களை வைத்து இன்னொருவரை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அவரை மட்டம் தட்டுதல் என்பது அழகான காரியம் அல்ல. இங்கே இவன் செய்த காரியம், இந்த ஒரு தாளந்தை பெற்றவன் செய்தது இதுதான். சரி, கடைசி கட்டத்துக்கு வரப்போகிறேன். இப்ப கணக்கொப்புவித்தல் வந்தது. நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வரப்போகிறது. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிறகு 7 வருடங்கள் அந்த கிறிஸ்து என்கிற ஒரு அழகான மனுஷனுடைய ஆட்சி வரப்போகுது உலகத்துக்கு. தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருப்பீங்களா? ஆமா, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்குது. இந்த பொல்லாத மனுஷன் ஒருத்த வரப்போகிறான், உலகத்தின் சமாதானத்தை அற்று போக பண்ண போகிறான், மனிதர்களை அழிக்க போகிறான், கர்த்தருடைய நாமம் இல்லாமல் போக போகிறது உலகத்திலே. அவனுடைய ஆட்சி காலத்தின் போது இன்னைக்கு நீங்க அழகா சுமந்து வருகின்ற இந்த வேதாகமம் உங்களோட கையில கிடைக்காது. உங்களுக்கு மறுபடியும் எச்சரிக்கிறேன், இந்த அருமையான வேதாகமம் 66 புத்தகங்களுடைய இந்த அழகான புத்தகம் உங்களுக்கு கிடைக்காது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க தேடுவீங்க, பைபிள் வசனம்னு இன்னைக்கு கிடைக்காதா, யாராவது தரமாட்டாங்களா, தேடுவீங்க, ஆனா கிடைக்காது. ஜெபிக்க ஆசைப்படுவீங்க, ஸ்தோத்திரிக்க ஆசைப்படுவீங்க, உங்களை போன்ற ஒரு கிறிஸ்தவனை பார்க்க ஆசைப்படுவீங்க, ஆனா கிடைக்காது. ரகசிய வருகை, இயேசு ரகசியமாக வந்து திருடனை போல வந்து அவருடைய பிள்ளைகளை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் எடுத்துட்டு போயிடுவார். நல்லா கழிச்சுக்கிட்டு இருங்க சிஸ்டர், உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தர் எடுத்துட்டு போயிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் போயிடுவாங்க பரலோகத்துக்கு. இருக்கிற இடத்துல மாயமா மறைஞ்சிடுவாங்க. ஆனால் கைவிடப்படுகின்ற மனிதர்களாகிய மற்றவர்களுக்கோ ஐயோ பரிதாபம். ஏன் தெரியுமா? இந்த அந்த கிறிஸ்து வந்து, அந்த கிறிஸ்துங்கிற அழகான முகத்தோடு வருவான். முதல் 3.5 வருஷம் அழகா ஆட்சி செய்வான் உலகத்தில். அதுக்கு பிறகு 3.5 வருடங்கள் உலகத்தை ஆட்டி படைக்க போகிறான். உங்களுக்கு விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ முடியாத அளவுக்கு நடக்க போகிறது. இன்னைக்கு அரிசி 220 ரூபான்னு சொல்லி எல்லாரும் மூக்கில் அழுகுறோம் இல்லையா? ஆனா ஒரு காலம் வரப்போகுது, இந்த நம்பரை நீ அடிக்காட்டி உனக்கு ஒண்ணுமே வாங்க இயலாது. இந்த நம்பரை நீ அடிக்காட்டி உனக்கு ஒண்ணுமே விற்க இயலாது. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? போயிட்டு கம்ப்யூட்டர்ல காட்டணும், கையில இருக்கணும் நம்பர், மூஞ்ச காட்டணும், நெத்தியில இருக்கணும் நம்பர். பொறிச்சிருப்பாங்க ரேசரால. அந்த நம்பர் இல்லாட்டி ஒன்று வாங்க முடியாது. அதே நேரத்தில் வேதம் தெளிவா சொல்லுது, இந்த நம்பரை தரிக்கிறவன் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போக மாட்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுக்கிறேன், இந்த நம்பரை நீங்க தரிக்காட்டி, இல்லாட்டி உங்களோட மண்டையிலையோ உங்களோட கையிலையோ போட்டுக்கொள்ளாட்டி உங்களுக்கு ஒன்று இந்த உலகத்தில் வாழ முடியாது. வாழக்கூடிய எந்த சாசஸ் எந்த காரியம் உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் தரிச்சிங்கன்னு சொன்னால், அந்த நம்பரை தரிச்சுக்கிட்டீங்கன்னா நித்திய நரகத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்கன்னு சொல்லி வேதாகமம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லி இருக்குது. நிச்சயமாக நரகம் தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு நோ சாய்ஸ்.
இரத்த சாட்சியா மறிச்சா ஒழிய பயங்கரமான காலம் வரப்போகுது. அதுக்கு பிறகு தான் இந்த கணக்கொப்புவித்தல் நடக்க போகுது. ஆண்டவர் இயேசு உங்களை கேட்க போகிறார். நீங்க இந்த பூலோகத்திலே கர்த்தரை அறிந்திருக்கிற இந்த காலத்திலே எப்படி எப்படி நடக்கிறீங்க, என்னென்ன செய்றீங்க, எல்லாமே அவர் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் குறிச்சு கொள்ளுங்க. மல்கியா 3:16 ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆராதனை நேரம் பேசுறீங்களா, கேட்டுக்கொண்டிருக்கிறார். அனாவசியமான காரியங்க பேசுறீங்களா, கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்கறது மட்டுமல்ல, குறிப்பு புத்தகத்தில் எழுதுகிறார். மல்கியா 3:16 குறிப்பு புத்தகத்தில் எழுதுகிறார். இந்த இடத்துல இந்த புள்ள இப்படி பேசிச்சு, இப்படி பேசி கொண்டிருந்துச்சு, வேதத்தை இப்படி அசட்ட பண்ணிச்சுது, வேத வாக்கியங்கள் அது கேட்கல. குறிக்கிறார். குறிக்கிறது மட்டுமல்ல, கணக்கொப்புவித்தல் போது என்ற அன்பு சகோதரிகளே கேட்க போகிறார் உங்களிடத்துல. ஏன்பா அப்படி கழிச்சுக்கிட்டு இருந்த? ஒரு 10 நிமிஷம் உனக்கு போய் கேட்க இல்லாத வேத வசனம் கேட்க போகிறார் ஆண்டவர் உங்களிடத்துல. கவனம், கவனம், ஜாக்கிரதை. ஆண்டவருடைய சாபத்துக்குள்ளாக வேண்டாம். ஜாக்கிரதை. கணக்கொப்புவித்தல் வரப்போகிறது. கண்களை மூடுவோமா? சற்று கண்களை மூடி எங்கள் சிரசினை தாழ்த்தி இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தியானிப்போமா? இன்று நாங்கள் படித்த பாடத்தின் தலைப்பு கணக்கொப்புவித்தல். தாளந்து உமைகளில் இருந்து இன்று கற்றுக்கொண்டோம். தாளந்து உமைகளிலே உங்களுக்கு தெரியும், அதில் ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 என்று கொடுக்கப்பட்டது. இவர்கள் ஏன் இப்படி, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் என்ன என்று தான் நாங்கள் இன்றைக்கு படித்தோம். 5 தாளந்துகளை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்? நன்றாக திட்டமிட்டார்கள், செயல்பட்டார்கள், அதுபோல சேமித்தார்கள். அதனால் அவங்களுக்கு தைரியமாக கணக்கொப்புவிக்க முடிஞ்சது. அது மாதிரி ஒரு தாளந்தை பெற்றவன் குறை கூறினான். அவன் என்ன செய்தான்? பொல்லாதவனாக இருந்தான், கொடூரமானவனாக இருந்தான், அதுபோல சோம்பேறியாக இருந்தான். இந்த காரியங்களினால் அவனால் செயல்பட முடியாமல் போனது. இதோ ஆயத்தப்பட்ட மக்களாகிய நீங்க இன்னும் ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்க கற்ற இந்த தலைப்பு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீங்க எதிர்காலத்துக்கு முகம் கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். ஒப்புவீங்க?